நம்மளோட ஃபேஸ்புக்கும் நம்ம டிவைஸ்ல லாகின் ஆகிருக்கிறத தவிர்த்து வேற டிவைஸ்ல லாகின் ஆகிருக்கிறத எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் அதை எப்படி கம்ப்ளீட்டா லாக் அவுட் பண்றது அப்படிங்கிறத டீட்டெயிலா இந்த வீடியோ பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஃபேஸ்புக் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய 3 லைன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுமே அக்கௌண்ட் சென்டர்னு கொடுத்துருப்பாங்க. அக்கௌண்ட் சென்டர் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வேர் யூ லாகின் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே உங்களோட அக்கௌண்ட் இருக்கும். சைடில் இருக்கக்கூடிய ஏரோ கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா செலக்ட் டிவைஸ் டு லாக் அவுட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணாத ஏதாச்சும் டிவைஸ் நேம் அதில் வந்து ஷோ ஆனிச்சு அப்படின்னா ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே லாக் அவுட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி லாக் அவுட் வந்து பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ராங்காக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால நீங்கள் இதில் வந்து லொக்கேஷன் வந்து பார்க்க தேவை கிடையாது. உங்கள் டிவைஸ் இல்லாமல் வேறு டிவைஸ் நேம் அதில் இருந்தால் அந்த டிவைஸை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு லாக் அவுட் வந்து பண்ணிடுங்க. லொக்கேஷன் வந்து தப்பாக இருக்கும். ஸோ அதனால் அதை பார்த்துட்டு நீங்கள் எதுவும் பயப்பட தேவை கிடையாது. ஜஸ்ட்டு டிவைஸை மட்டும் பாருங்கள். உங்கள் டிவைஸ் இல்லாமல் வேறு டிவைஸ் இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணிட்டு லாக் அவுட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா லாக் அவுட் கேட்கும். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து லாக் அவுட் ஆகிடும். ஒன்ஸ் லாக் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் வந்தீங்கன்னா அதில் சேஞ்ச் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். எப்படி பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து ஆன் பண்ணிடுங்க. அது எப்படி ஆன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வீடியோ போட்டிருக்கோம். அதற்கான வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டு பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டு 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். நம்ம டிவைஸ் இல்லாமல் வேறு டிவைஸ்க்கு லாகின் ஆகிருக்கக்கூடிய நம்மளோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை எப்படி வந்து லாக் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க, எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.